வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸ் மற்றும் இந்த எல்கிராண்ட் அமர்கானோவை பற்றின ஒரு செய்தி மற்றும் இதை தவிர்த்து ரோமன் ரெயின்ஸோடைய அஃபிஷியலான ஒரு சில விண்டேஜ் ஸ்டைல் ஃபோட்டோஸ் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டாரு. அதை பற்றின ஒரு டீட்டெயிலான விஷயம். இதை தவிர்த்து ரெசல்மேனியாவுடைய ஸ்டேட் டெக்கரேஷனை பற்றியும் இன்னும் ஒரு சில ரஸ்லிங் செய்திகளும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கோங்க ரஸ்லிங் கிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் புற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் இதுக்கு முன்னாடி நான் ரஸ்லிங் கிங் 2 கூட லைட்டாக சொல்லியிருந்தேன். ரோமன் ரெயின்ஸ் தான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ அதில் நிறைய பேர் கேட்டீங்க, நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லலை ப்ரோ, அதெல்லாம் சேர்த்து சொல்லுங்கன்னு. ரோமன் ரெயின்ஸ்ட ஃபஸ்ட்டு விஷயமா ஒரு பாலிட்டிக்ஸை பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பாலிட்டிக்ஸ் வருவீங்களா அப்படின்னு கேட்டும்போது மேபி ஃப்யூச்சரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது வருங்காலம் தான் முடிவு பண்ணும். ஏன்னா இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. ஃப்யூச்சரில் ஒரு வேளை ரோமன் ரெயின்ஸுக்கு மவுஸ் அதிகமாகி இவரும் பார்த்தீங்கன்னா கெயின் மாதிரி மேயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் அதை பற்றி சொல்லியிருக்காரு. அண்ட் வின்ஸ் மிக்மனை பற்றி கேட்கும்போது சாமத்திரியமாக ரோமன் ரெயின்ஸ் விளவுறாரு. அதாவது வின்ஸ் மிக்மன் பண்ணது தப்பு தான், பட் இருந்தாலும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவரை பற்றி நீங்கள் சும்மா கேட்கும்போது நாங்கள் என்னத்தை பதில் சொல்ல முடியும்? ஏன்னா அவரும் டபிள்யூபி சேர்ந்தவர் தானே. டபிள்யூபியுடைய முன்னாள் ஓனர் வேறு, எவ்வளோ சம்பளம் இவர் வாங்கியிருப்பார். அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வர்றதுக்கு காரணமே ரோமன் ரெயின்ஸ், வின்ஸ் மிக்மன். ஸோ சும்மா தப்பாக சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவர் பண்ணது தப்பு தான், பட் இருந்தாலும் என்னால் வாயால் சொல்ல முடியலை அப்படிங்கிறத பற்றி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நாசுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை தவிர்த்து அவருடைய கான்ட்ராக்டை பற்றி கேட்கும்போது இன்னும் 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூபியில் இருக்க போகிறாராம். அதுக்கப்புறமா இந்த ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா பண்ணுறது டபிள்யூபிள்யூ ஹெட் குவார்ட்டர்ஸில். ஆனால் ரியாலிட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து சர்டிஃபிகேட் பண்ணணும். அப்படி சர்டிஃபிகேட் பண்ணுறது அவருடைய எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு இருக்கா. ஸோ 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது இதுக்கப்புறமா திருப்பி பண்ண போகிறாரு. அதில் அவர் அன்செலக்ட் ஆகிடுவாராம். அது அவருக்கே தெரியுமா? ஏன்னா அந்தளவுக்கு உடம்பு வீக்காக இருக்குது, கண்டிஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நான் அதில் ரிஜெக்ட் ஆயிடுவேன். அதாவது என்ன அவங்க ஒரு ப்ராப்பர் நேரம் மல்யுத்த வீரருக்கு சண்டை போடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லைன்னு சொல்லிட்டு என்ன டபிள்யூபிள்யூ விட்டு விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் டபிள்யூபிள்யூ சண்டை போட மாட்டேன். எனக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு உடம்புல தெம்பு இல்லை அப்படிங்கிறத ரோமன் ரெயின்ஸ் சொல்லிட்டாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் 2027 டபிள்யூபிள்யூ பேர் வரான். இதை ட்ரிபிள் எச் இப்போ முன்னாடியே தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ட்ரிபிள் எச் ரோமன் ரெயின்ஸை பார்த்து ரோமன் ரெயின்ஸ் ஒரு கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன் ரெஸ்லர், அவர் மாதிரி யாருமே கிடையாது. அவர் ரெசல்மேனியாவுடைய மவுண்டன், அதாவது ரெசல்மேனியாவில் டிக்கெட் சேலிங் அதிகமாகிறதுக்கு ரோமன் ரெயின்ஸ் காரணம்னு சொல்லியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் நீங்கள் ரெஸ்லிங்கை விட்டு போனதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணுவீங்க கேட்கும்போது ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுவேன், நான் ஹாலிவுட் பக்கம் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக்காக சொல்லிட்டாரு. ஓஹோ, தலைவனுக்கு இப்போ படம் நடிக்கணும்னு ஆசையா? இந்த ரெஸ்லிங் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கமே இதாங்க. ரொம்ப டாப்புன்னா வளம் வருவாங்க, ஃபேன்ஸ் பற்றியில் நல்லா இருப்பாங்க. ஆனால் அந்த ஹாலிவுட்டு அப்படிங்கிற பேரை பயன்படுத்தியே சாக்கு பூக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரோமன் ரெயின்ஸுக்கு ரியாலிட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா உடம்புல பிரச்சனைகள் இருக்குது. பட் ஆனால் ஹாலிவுட் பக்கம் போனார்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம்ல, கோடிக்கணக்கில். இப்போ சம்பாதிக்கிறத 3-4 மடங்கு சம்பாதிக்கலாம்ல. அதனால தான் போதுக்கு ரெடியாக இருக்கார் போல இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் ரோமன் ரெயின்ஸையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெசல்மேனியாவை பற்றி தான். ட்ரிபிள் எச் ஒன்று சொல்லியிருந்தார், இந்த 2025 உருவாக்கப்படுற ரெசல்மேனியா ஸ்டேஜை பார்த்து நீங்கள் எல்லாருமே வாயடைச்சு போவீங்கன்னு. ஏன்னா ட்ரிபிள் எச்சை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருந்தாலும் போன வருஷம் ரெசல்மேனியா ஸ்டேஜ் டெக்கர்ஸ் எல்லாம் மொக்கையாக இருந்தது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் கைஸ், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நியூஸை சொல்ல மாட்டேன். அண்ட் ரோமன் ரெயின்ஸ் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அங்கங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதெல்லாம் ரியாலிட்டி ஃபோட்டோ மாதிரி தெரில. இது ஒரு ஏஏ ஜெனரேட் பண்ண ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அண்ட் ரோமன் ரெயின்ஸையே கவர்ச்சியாலாம் காட்டியிருக்கிறானுங்க. கவர்ச்சியான ரோமன் ரெயின்ஸாக இது. மேபி அந்த இன்டர்வியூவில் அவங்க ரோமன் ரெயின்ஸை மயில் வைக்கிறதுக்காக இந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் ரோமன் ரெயின்ஸுக்கு கொடுத்துருக்காங்க போல இருக்குது. சரி, இப்போ நம்ம மெயின் ஷோக்கு வருவோம். ரெசல்மேனியா ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் டபிள்யூஇ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கோடி ரூபா செலவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் டெக்கரேஷனையே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. வாவ்! ஸோ எவ்வளோ பெரிய விஷயம். ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா ரெசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 கோடி ரூபாயிலேருந்து ஒரு 250 கோடி ரூபா வரைக்கும் அன்றைக்கி ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா டபிள்யூபி சம்பாதிப்பாங்க. ஸோ அதில் 7 கோடி அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான். 7 கோடிங்கிறதே பெரிய விஷயந்தான். ஸ்டேஜ் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னா மவுண்டன் மாதிரி, அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஃபேமஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தாஜ்மஹால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெகாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்டிங் ரொம்பவே ஃபேமஸாக. ஸோ அது பேர் ஏதோ சொல்லுவாங்க, இப்போ ஏதோ புஜ் கலிஃபா பில்டிங் மாதிரி ஏதோ ஒரு பில்டிங்கு. ஸோ அந்த பில்டிங் மாதிரி டிசைனிங் பண்ணியிருக்கிறாங்களாம். அதாவது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் நின்றாதான் அந்த ஸ்டேஜோடைய ஹைட்னஸே வருமா. அப்போ எவ்வளோ பெரிய ஹைட்டான ஸ்டேஜ்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இதை தான் வச்சு சொல்கிறாங்க, ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலே நீங்கள் பார்க்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ரெசல்மேனியா ஸ்டேஜை இந்த வருஷம் ட்ரிபிள் எச் பண்ண போகிறாரு. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் ட்ரிபிள் எச்சோட பேரை சொல்கிறீங்களா, இதுக்கும் ட்ரிபிள் எச்சோட காலம் முடிஞ்சதுக்கப்புறமா இதுக்கும் ட்ரிபிள் எச்சோட பேரை சொல்வீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும்
தெரியும். கீழே பாருங்கள் 2 மனுஷங்க இருக்காங்க தெரியுதா உங்களுக்கு. ஸ்டேஜை பாருங்கள் அளவற்ற ஹைட்டில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹைட்டாக பார்த்தீங்கன்னா டிசைனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா WWE வந்து ரெசல்மேனியாக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே, 10 இல்லை ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே அந்த ஸ்டேடியத்தை வாடகைக்கு எடுத்து ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க வேலைப்பாடுகளை நடத்திருக்கிறாங்க. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாளைக்கு மட்டும் அந்த அரங்கத்தை வந்து வாடகைக்கு வாங்கலை. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே வாடகைக்கு வாங்கிட்டாங்க. அப்போ 20 நாளும் அந்த ஸ்டேடியத்துக்கான காசை WWE கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் எல்லா வேலையும் நடக்கும். அதுக்காக இந்த எல் கிராண்டோ அமெரிக்கானோ அப்படிங்கிற மல்யுத்த வீரரை பற்றி உங்களுக்கு தெரியும். அது யாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சமீபத்தில் இந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிருந்தது. ஓ நம்ம வின்ஸ் மெக்மன் தான் எல் கிராண்டோ அமெரிக்கானோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது வந்து பழக்கம் போல தான் விடுற ஒரு விஷயம். ஸோ எல் கிராண்டோ அமெரிக்கானோ அப்படிங்கிறது ஜாக் கேபிள் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. பட் ஆனால் இதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. புதுசாக பொருளை கிளப்புறிய ரகுமானு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. சரி, பொருளை கிளப்புறது தானே நம்ம வேலை. அடுத்தது ட்ரிபிள் ஹெச்சை பற்றி. ட்ரிபிள் ஹெச் வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமாக ஆக போகிறாரு. ஸோ அதுக்காக ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா வேறொரு அரங்கத்தில் பிரமாணமாக நடக்க போகுது. ஸோ அதனால் பெரிய லெவலில் ஸ்மாக்டவுனில் புக்கிங் எதுவும் இல்லை. ஜான்சன் ஆண்ட்ரி த ஜெயண்ட் அவ்வளோதான். ஸோ அதுக்காக ட்ரிபிள் ஹெச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில சாம்பியன்ஷிப்பை இறக்கிருக்கிறாங்க. கிங் ஆஃப் சாம்பியன்ஷிப், மவுண்டன் ஆஃப் த சாம்பியன்ஷிப், அந்த சாம்பியன்ஷிப், இந்த சாம்பியன்ஷிப்னு சாம்பியன்ஷிப்பை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஸோ ஓகே, ட்ரிபிள் ஹெச்சோடைய இந்த ஜெனரேஷன் சாம்பியன்ஷிப் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ட்ரிபிள் ஹெச்சை கூட்டிகிட்டு ஸ்டெஃபனி மெக்மன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அப்படி என்ன தான் கூட்டிட்டு போயிருக்காங்க, என்ன தான் காட்டினாங்க அப்படின்னு பார்த்தா ஷாக்கு. எஸ், அவர் கூட்டிகிட்டு போய் என்ன காட்டியிருக்காருன்னா ட்ரிபிள் ஹெச் மாதிரியான ஒரு செலவையை காட்டியிருக்கிறாங்க. ஸோ WWE தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் ஆகி செலக்ட் ஆகிருக்கிற ட்ரிபிள் ஹெச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிபிள் ஹெச்சின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை உருவாக்கியிருக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. வழக்கமாக ட்ரிபிள் ஹெச் தானே ஒருத்தருக்கு முன்னாடி நின்று கை கொடுத்து நான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் எடுப்பார். இந்த தடவை ட்ரிபிள் ஹெச் ஃபோட்டோ முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குது. ஸோ இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் ஹெச் மாதிரியே இருக்குது. என்ன கண்ணு மொழி தான் கொஞ்சம் பிதுங்கி காணப்படுகிறது. ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து ஒரு ப்ரோமோ சொல்லிட்டாரு. அதாவது ரெசல்மேனியா கிக் ஆஃப் இப்போ ஆரம்பிச்சிட்டு இருக்குதுல்ல, அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் என்னுடைய ரெசல்மேனியா ஆப்போனட் யாருன்னு சொல்லிட்டு நிக்கோடல் சொல்லணும். அப்படி சொல்லாட்டா அவனுக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன், அதுதான் அன்னதர் RKO அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் கைஸ், நம்ம சொமோட்டோ வீடியோவில் எடுத்தோம்ல, அது இப்போ சைடில் ஓடும். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு மீம்ஸ் வந்து சமீப காலமாக எனக்கு வந்துக்கிட்டு இருந்தது. அதை உங்கள்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு. அந்த மீமை காட்டுறேன், காப்பரேட் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ என் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பேன், அதை சைடில் போட்டிருப்பேன். இந்த மீம்ஸை இன்னொரு சைடு போட்டுருக்கேன் பாருங்கள். நைட் ஆனா வீட்டுக்கு அங்க யாரு? ஏய், என்னடா இன்னொருத்த கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட்ல இல்லையடா. அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின மொத புருஷன். அவன் கண்ணுல